Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி vlog ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒரு இட்லி ரெசிபியோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போயுமே வந்து சாதா அரிசி போட்டு தானே இட்லி சாப்பிட்றோம். நம்ம வந்து மில்லட்டில் இட்லி அவிக்கலான்னு சொல்லிட்டு தெனை அரிசியில் தான் வந்து இட்லி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். என்கிட்ட வந்து மேலே கிரைண்டர் எதுவுமே வந்து கிடையாது. கீழே வந்து அத்தை வந்து அரைக்கிறப்ப சேர்த்து வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பாக்ஸில் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா கிரைண்டர் வச்சு அரைக்கிறதுக்கு டைமும் இல்லை, அது வந்து நமக்கு செட் ஆகலை. அப்படி அத்தை அரைக்கலை அப்படின்னா அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அம்மா வந்து யூஎஸ் போனனால அத்தைக்கிட்ட இருந்து வந்து சாதா இட்லி அரிசியில் வந்து மாவு ஆட்டுறது வந்து அத்தைக்கிட்ட இருந்து வாங்கிப்பேன். அப்போ நம்ம வந்து தெனை அரிசி வந்து அரைக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து ராகியில் வந்து இட்லி வந்து அரைச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம மிக்சியிலே வந்து அரைச்சிடலாம். ஸோ இந்த தடவை வந்து தெனை அரிசியில் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தெனை வந்து வாங்கியிருந்தேன். 2 கப் தெனை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதுக்கு வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாட்டு ஒரு பிடி கூடுதல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உளுந்தும் வந்து எடுத்துகிட்டு அதையுமே வந்து தனியாக வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 4 to 5 hours வந்து ஊறின பிறகு அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு 2யுமே வந்து ஊற வச்சாச்சு. மோஸ்ட்லி கிச்சனில் நான் வேலை செய்கிறப்ப மித்ரா வந்து தூங்கலை அப்படின்னா அவளை வந்து இந்த ஹை சேரில் உட்கார வச்சு கிச்சனில் என் கூடயே வந்து உட்கார வச்சுருவேன். இந்த ஹை சேர் பிராண்ட் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் வந்து லவ்லா பிராண்டோடது நான் வந்து மாறனுக்காக வாங்கியிருந்தது. இப்போ அதை மித்ராவுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவளோட பல்ல தான் வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். மேடம் வந்து வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருந்தாங்க. ஸோ நான் வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் வந்து மாவை வந்து ஊற வச்சுருந்தேன். அப்புறம் மதியம் வந்து கிட்ஸை 2யும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே ஒரு 5-6 அந்த மாதிரி டைமில் வந்து அரிசியும் நல்லா ஊறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொங்க வந்து அரைச்சிட்டேன். உளுந்தில் வந்து அரைக்கிறச்சில் வந்து கூடவே 1 ஸ்பூன் வெந்தயமும் வந்து போட்டுட்டேன். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா ஐஸ் வாட்டராக ஊற்றி அரைச்சிங்கன்னா மிக்சிலேயே உளுந்து வந்து நல்லா பொங்கி வந்து அரைஞ்சி வரும். ஸோ அந்த மாதிரி நல்ல நைஸாக உளுந்தை வந்து பொங்க வந்து அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ உளுந்தை எல்லாமே வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றின பிறகு நம்ம ஊற வச்சுருந்த தெனை அரிசி இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் வந்து அரைச்சிருந்தேன். ஏன்னா வந்து நம்ம மில்லட் மாவு மட்டும் அரைக்கிறப்ப வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து வரும். ஆல்ரெடி நம்ம உளுந்து அரைக்கிறப்ப தண்ணி வந்து ஆட் பண்ணியிருந்தனால நான் வந்து அந்த தெனை அரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வந்து வடிகட்டிட்டு அதையும் மிக்சர் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து நைஸாக வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்து கூடையே வந்து சேர்த்து வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த தெனை அரிசி இட்லி பண்ணுறப்ப வந்து கூடுதலாக இட்லி அரிசி வந்து ஆட் பண்ணணுன்னு வந்து கிடையாது. டைரெக்டாக தெனையும் உளுந்தும் மட்டும் வந்து போட்டாலே வந்து போதும். ஸோ 2யும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து விரவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து புளிக்க விட்டுறலாம் அப்படின்னு. நான் வந்து ரொம்ப நிறைய குவான்டிட்டியும் வந்து அரைக்கலை. ஒரு 2 டைம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். நான் ஜென்ரலாக இந்த மாதிரி மில்லட்டில் அரைக்கிறச்சில் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு புளிச்சு வந்த பிறகு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இட்லி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மாவில் வந்து தோசை வந்து ஊற்றிடுவேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பியும் இட்லி ஊற்றுறப்ப சில டைம் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஆகலாம். அதனால் நான் அந்த மாதிரி தான் நான் எப்போயுமே பண்ணுவேன். வீட்டில் வந்து எக்ஸஸ் பாலும் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பன்னீரும் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த பன்னீர் ப்ரெஸ்ஸுமே நான் அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்து பொங்கி வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வந்து ஊற்றி இட்லியாக வந்து வச்சாச்சு. ரொம்ப குண்டு இட்லியாகவும் நான் ஊற்றலை, ஓரளவு மீடியம் சைஸ் இட்லியாக தான் ஊற்றியிருந்தேன். என்கிட்ட இருக்கிற தட்டுமே வந்து மீடியம் சைஸ் தான். ஸோ ரொம்ப குண்டாலாம் வந்து வராது. அதனால் 2 தட்டு உண்டு, 10 இட்லி வரும். இந்த இட்லி தட்டு பற்றியுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து லோக்கல் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது தான். அதனால் என்கிட்ட லிங்க் வந்து இல்லை. ஸோ இட்லி தட்டில் வந்து துணி போட்டு தான் நான் எப்போயுமே வந்து அவிப்பேன். ஸோ வந்து அதில் வந்து மாவை ஊற்றிட்டு இட்லி வந்து அவிச்சாச்சு. இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இட்லி தட்டில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கிற டைமில் வந்து நீங்கள் இட்லி தட்டை வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இட்லி வந்து சீக்கிரமும் குக் ஆகிடும், நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக வந்து வரும். இது வந்து அம்மா சொல்லி கொடுத்த டிப் தான். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டிப்பாக கூட இருக்கலாம், தெரியாதவங்களுக்காக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கார சட்னி தான் வந்து வச்சுருந்தேன். அதோட ரெசிபி வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா வந்து ஸ்கூலுக்குள்ளே அந்த அவசரத்தில் இருந்தனால என்னால் வந்து ஷேர் பண்ண முடியல. இதோட ரெசிபி வேணால் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்து வந்துருந்துச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்குமே வந்து இதை கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நான் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அது ஒவ்வொரு மில்லெட்டில் வந்து இந்த மாதிரி இட்லி அரைக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ராகியில் வந்து அரைச்சிருக்கேன், வரகுல அரைச்சிருக்கேன், அப்புறம் இப்போ வந்து தினையில் வந்து அரைச்சிருக்கேன். ராகி இட்லியோட ரெசிபி நான் முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு மில்லெட்டில் வந்து அரைக்கிறப்ப நான் அதோட ரெசிபியுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தெனை அரிசியில் நீங்களும் இட்லி அரைச்சி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிக் ஃபேமிலியாக இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை வந்து டபுள் இல்லை ட்ரிப்பிள் வந்து பண்ணிக்கலாம். மாறனும் சுதனும் வந்து கோயிலுக்கு வந்து போயிருந்தாங்க. நம்ம அந்த டைமில் துணியெல்லாம் கடகடன்னு மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் மடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய துணி வந்து சேர்ந்துடுச்சு. அதனால் துணி எல்லாத்தையும் கடகடன் வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்து போயாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான். சுதன் வந்து சாள மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தனியாக ஃப்ரைக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மாறனுக்கும் மெத்ராக்கும் வந்து தனியாக வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி பெப்பர் அவங்களுக்கு ஸ்பைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு அவங்களுக்குமே வந்து தனியாக மேரினேட் பண்ணியிருந்தேன். மெத்ராக்குமே வந்து நான் ஃபிஷ்க்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப டீப் ஃப்ரை மாதிரி பண்ண மாட்டேன், லைட்டாக தவா ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுப்பேன், அப்படி இல்லைனா ஸ்டீம் பண்ணி கொடுப்பேன். நான் அவளுக்கு ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி பெப்பர் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் லைம் ஜூஸ் இவ்வளோ தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதோடவே வந்து சுதன் கீரையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் கீரையும் துவரம் பருப்பும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சிடலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். கூடவே வந்து மர்ச்சினி கிழங்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து அந்த கப்பை கூட்டு மாதிரி பண்ணிடலாம். இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தது. எங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை நல்ல காரசாரமாக வந்து பண்ணியாச்சு. ஏன்னா கப்பை கூட்டும் கீரையும் ரொம்ப காரம் இருக்காது, அதனால் ஃபிஷ் வந்து காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நல்லா ஸ்பைஸியாக வந்து மேரினேட் பண்ணிவிட்டு 2 பேத்துக்கும் மேரினேட் பண்ணது, மாறனுக்கு மேரினேட் பண்ணுறது எங்களுக்கு மேரினேட் பண்ணது ரெண்டையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறச்சில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஊறி டேஸ்ட் வந்து செம்மையாக வரும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு கப்பை கூட்டோட அந்த ரெசிபி மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இந்த தடவை சுதன் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த கப்பை மர்ச்சினி கிழங்கு வந்து ரொம்ப நல்ல கிழங்காக வந்து இருந்துச்சு. ஏன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல கிழங்கு அப்படின்னா உரிக்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக வரும், ஈஸியாக வந்து குக்கும் ஆகிடும். கொஞ்சம் நல்ல கிழங்கா இல்லை அப்படின்னா எத்தனை விசில் வச்சாலும் வந்து வேகாது. பட் இன்றைக்கி இருந்தது வந்து நல்ல கிழங்கா வந்து இருந்துச்சு. இதோட தோல் வந்து எடுக்கிறது நம்ம அழகாக கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு உரிச்சாலே வந்து ஈஸியாக வந்துடும். எனக்கு சில இடத்துல வந்து ஈஸியாக வந்துச்சு, சில இதில் எடுக்க வரல. பட் அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இல்லை, கத்தியை வச்சு லைட்டாக எடுக்க வந்து ஈஸியாகவே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சும்மா நம்ம ரேண்டமாக வந்து கட் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவு ஒரே மாதிரி வந்து கட் பண்ணுவோம், இது அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. ஸோ கத்தியை வச்சுட்டே வந்து அப்படியே சும்மா ரேண்டமாக வந்து கட் பண்ணி போட்டுடலாம். எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டுங்கிறனால அவங்கெல்லாம் கையை வச்சே உடச்சி எடுத்துருவாங்க. நானுமே அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணேன். பட் சில பீசஸ் வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு வந்துச்சு, சில இது வந்து வரல. அதனால் நமக்கு எதுக்கு வீண் வம்பு, கத்தியை வச்சே அப்படியே ரேண்டமாக கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கத்தியை வச்சே வந்து ஓரளவு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி போட்டேன். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணாலும் வெந்த பிறகு வந்து சில டைம் ரொம்ப குழஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம கப்பை அந்த கூட்டு மாதிரி வைக்கிறப்ப வந்து ரொம்ப குழஞ்சிரும். அதனால ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்புமே வந்து போட்டு விசில் வந்து வச்சுட்டேன். நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோயிலுக்கு போயிட்டு சுதனும் மாறனும் வந்து வந்துட்டாங்க. வரும்போது வந்து வடை சமோசாலாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஜென்ரலாக வந்து கடையில் வந்து இப்போ வாங்குறது ரொம்பவே வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. பட் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே ஏதோ கடை இருந்திருக்கு போல். மாறன் வந்து கேட்டிருக்கான், அவனுக்கு வந்து பருப்பு வடை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பருப்பு வடையில் ஒரு 2, சமோசாவில் 2, காரா வடைன்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து 2. அது வந்து உங்கள் ஊரில் என்ன நேம் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, எங்கள் ஊரில் வந்து அதை காரா வடைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 வடையில் வந்து 2 வடையும் சமோசாவும் எல்லாத்துலேயும் 2 வச்சு சுதன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து கொஞ்சம் நேரம் இருந்து வந்து சாப்பிட்டோம்.
மாறன் வந்து பருப்பு வடை மட்டும்தான் வந்து சாப்பிட்டான். சமோசா கார வடையெல்லாம் வந்து அவன் சாப்பிடல. ஏன்னா அது கொஞ்சம் உள்ள அந்த இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அவன் இப்போ வரைக்குமே ரொம்ப ஸ்பைஸ் வந்து எடுக்க மாட்டான். மினிமம் ஸ்பைஸ் மட்டும்தான் வந்து சாப்பிடுவான். அதுக்கப்புறம் வராண்டாலேருந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தான். ஹைட் அண்ட் சீக் மாதிரி தான். அவன் வந்து அந்த தூணுக்கு பின்னாடி ஒளியவும் நான் அதை போய் கண்டுபிடிக்கவும், அதுவும் கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு பார்த்தோன்னே கேப்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே வந்து இருந்தான். ஸோ கொஞ்ச நேரம் அவனோட வந்து ப்ளே பண்ணிவிட்டு திருப்பி பேக் டு குக்கிங்க்கு வந்து வந்தாச்சு. ஸோ இந்த கப்பையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தான்ல, நடுவில் அவனோட வந்து விளையாட போயிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருந்த பீசஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி போட்டுட்டு இதையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெஷர் குக்கரில் வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு 2 விசில் கிட்ட தான் வந்து வச்சேன். அதுலேயே வந்து குக் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து சில டைம் நம்ம ஜாஸ்தி விசில் வச்சிட்டோன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 விசில் வச்சுட்டு பார்த்தேன். வேகலைன்னா திருப்பி வச்சுக்கலான்னு. பட் 2 விசில்லே வந்து வெந்துடுச்சு. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கூட வந்து இந்த மர்ச்சினி கிழங்கு வந்து கொடுக்கலாம். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. கொடுக்குறப்ப மட்டும் கொஞ்சம் டே டைம்லேயே வந்து கொடுத்துக்கோங்க. ஈவினிங்க்கு மேலே வந்து கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் வந்து கொடுக்கலாம், கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். ஸோ அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த அரப்பு வந்து அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து தேங்காய், கொஞ்சமாக ஒரு 4-5 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. சில பேர் வந்து நல்ல மிளகு வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி வரமிளகா தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். உங்களோட ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து ஓரளவு மினிமல் ஸ்பைசஸாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாக இருந்தாலும் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரியும் வேண்டாம், ஓரளவு கொரகொரப்பான ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த குக்கிங் பண்ணிகிட்டு இருந்த டைமில் வந்து மித்ரா தூங்கிட்டா. ஸோ வந்து மாறன் வந்து இங்கே ஹாலில் வந்து சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு சைக்கிளையும் எடுத்துகிட்டு அவன் ஒரு பாக்ஸில் வந்து இந்த கூலர்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கான். இதெல்லாம் வந்து என்ன பிராண்டுன்னு வந்து கேட்டுறாதீங்க. சும்மா இந்த திருவிழா கடையிலலாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கின கூலர்ஸ் தான். அதில் வந்து ஒரு 5-6 வச்சுருக்கான் ஒரு டப்பாவில் போட்டு. அவனுக்கு தோணும் போதெல்லாம் ஒவ்வொரு கூலர்ஸையாக வந்து எடுத்து போட்டுப்பான். ஸோ அது அப்புறம் கையில் வாட்ச் எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து சைக்கிளை ஓட்டி வந்து சுற்றிட்டு இருந்தான். ஸோ இங்கே வந்து நான் அரைச்சி அதை வந்து பேஸ்ட்டாக வந்து எடுத்துட்டேன். இந்த பிளெண்டர் பற்றியுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து அகாரோட ரீஜென்சி மல்டி ஃபங்க்ஷனல் பிளெண்டர் தான். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மல் மிக்சியை விட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அரைக்கிறதுக்கு. மெயினாக ஸ்பில் எதுவுமே வந்து ஆகாது. நம்ம ஈஸியாக வந்து யூஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இந்த பிளெண்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு அரைச்சி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஷேக்ஸ் எல்லாம் பண்ணுறோன்னா கூட இதை நம்ம இதிலே போட்டு அரைச்சிட்டு மூடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கூட வந்து குடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயே வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து லேட்டர் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே குக்கரில் வந்து கப்பை வேக வச்சுருந்தோம்ல, அது எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு கடாயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா குலுக்கி வந்து ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மல் மிக்சியிலங்கிறப்ப நம்ம இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்னாலேயே வந்து எனக்கு இந்த மிக்சி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த அரப்பு, மர்ச்சினி கிழங்கு எல்லாமே சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி கிழங்கு வேக வைக்கிறப்ப வந்து கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அதனால் சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்னும் தேவைப்பட்டுனா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரப்பை ஆட் பண்ணுறப்ப வந்து மேபி சால்ட்டு கொஞ்சம் கூட வந்து தேவைப்படலாம். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தக்கன வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததும் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தாளிங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ரொம்ப ஸ்பைசி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதும் வந்து நம்ம ஆல்ரெடி இறக்கி வச்சுருந்தோம்ல, அதுக்கு மேலே வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஃபிஷ் கூட வச்சு சாப்பிட்றப்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி இந்த லஞ்ச் தான், சிம்பிளான லஞ்ச் தான். ரைஸு, கீரையும் துவரம் பருப்பும் போட்டு வந்து ஒரு கூட்டு மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கப்பை கூட்டு, அதுக்கப்புறம் சால மீன் போட்டு ஃப்ரை, அடிஷ்னலாக வந்து ரசமும் இருந்துச்சு. மேக்ஸிமம் டெய்லிக்குமே வந்து ரசம் வந்து இருக்கும். ஏன்னா சுதனுக்கு வந்து ரசம் கண்டிப்பாக வேணும், கூடவே தயிர். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெனை அரிசியும் இந்த கப்பை கூட்டும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.